ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டீன் ஸ்டார் எக்ஸாசிஸ்ட் எபிசோட் 35 தான். ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே த டீன் பாசாரா, அது இன்னொரு பாசாரா கிட்ட புலமின் இருக்கு. அது ஒன்றும் பாசாரா இல்ல, அது ஒரு பொம்மை தான். மொமோச்சியோட ஞாபகமா அதோட அண்ணனை ஒரு பொம்மையா செஞ்சு வச்சிருக்கு. மொமோச்சி வந்து சாப்பிடு, உனக்காக எவ்வளவு பிடிச்சி வச்சிருக்கேன் பாரு. ஆனா மொமோச்சி அங்க எதுவும் சொல்ல மாட்டானா. இதனால அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அதை அப்படியே உடைச்சு போட்டது. மொமோச்சி, உனக்கு என்னதான் ஆச்சு, ஏதாச்சும் பேசு. அதுக்குள்ளேயே அங்க குரோனாஷியும் வரானா. அவனையும் அவன் பயங்கரமா தாக்குறான். ஆமா குரோனாஷி, உனக்கு என்ன இங்க வேலை? உன்னோட கோவம் அது எனக்கு நல்லாவே புரியுது. ட்வின் ஸ்டாரால தானே நீ எவ்வளவு கோவமா இருக்க. அதை விட ஆனா இப்போ அதை விடவும் நிறைய பிரச்சனை போயின்னு இருக்கு. வெளியில அந்த பேரியரை நம்ம இது பண்ணணும். சோ கடந்த பல்லாயிரம் வருஷமாவே நம்ம இதுக்குள்ள ட்ராப் ஆயிருக்கோம். அதே மாதிரி நம்மளோட காம்ரேட்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க தூக்கின போறாங்க. அங்க ஏதோ ஒரு விஷயத்தையும் தரான். அது அவன் மேல பயன்படுத்தின செகண்டே அவனுக்கு நிறைய மேஸ்மாவோட பவரும் கிடைக்குது. அவ்வளவுதான், நீ அந்த ரிவெஞ்சை கண்டிப்பா அந்த ட்வின் ஸ்டாருக்கு கொடுத்தாகணும். நீ ரியல் வேர்ல்டுக்கு போ, அதுக்கப்புறம் உன்னோட வேலையை ஆரம்பி. இந்த சைடு அங்க கோக்குருவும் ஷிமன் கிட்ட ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலான்னு வருவான். அதுக்குள்ளேயே அவன் அதுக்கெல்லாம் ஒன்னும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறான். ஒன்னும் கேட்கவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ளேயே வா, என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதுதானே, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனா நான் சொல்றதை கேள. அவன் கண்டுக்காம அப்படியே போறான். இதுக்கப்புறம் அவன் ஷேகனை மீட் பண்ணி அந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றான். புதுசா ஒரு எக்ஸாசிஸ்டுக்கு ஒரு ஹெட் வந்திருக்காரு. இன்னும் யோசிக்கிறாருன்னா நெக்ஸ்ட் டார்கெட் ட்வின் ஸ்டாரா தான் இருப்பாங்க. அதனால என்ன அங்க விட்டு வச்சிருக்காங்க. ஆமா இல்லையா பின்ன, நீ எங்கான ஏஜ்லயே ஒரு 12 கார்டியனா மாறி இருக்க. உன்னோட லைஃப் எல்லாமே எப்படி போகுது இப்போ? என்னோட லைஃபா? அது எதுக்கு? என்னோட ப்ரையாரிட்டி தான் எனக்கு முக்கியம். ஆனா இதுக்கு முன்னாடி உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்களே, அதுதான் நான் கேட்கறேன். இப்போ உன்னோட ஹை ஸ்கூல் லைஃப் எப்படி போகுது? அங்க செய்யணும் அவரோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி அப்படியே யோசிச்சு பாக்குறாரு. இப்போ அவரை கண்டுக்காம விட்டுட்டாங்களாம். இந்த சைடு அவங்க ரெண்டு பேரும் சமைக்கிறாங்க. அதை பென்யூ டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ ருசியா இருக்கு. ஆமா ருசியா இருக்குல்ல. நீ எப்பயுமே லவ் போட்டு சமைக்கணும் தெரியுமா? ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, லவ் போட்டு சமைச்சா அது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். அதுக்குள்ளேயே அவங்க அம்மா கால் பண்றாங்க. அம்மா, நான் அடாஷினோ பெனியோ அவளோட வீட்டுல தான் சமைச்சுன்னு இருக்கேன். அப்படியே அவ போறாளா. இந்த சைடு அந்த ஃபெமிலியரும் சொல்லுது, ஆமா பெனியோ, நீங்க உங்களோட லவ்வையும் அஃபெக்ஷனையும் போட்டு சமைக்கணும். இன்னைக்கு கூட டிவில நான் பார்த்தேன். இதெல்லாம் கேட்கும் போது அவளுக்கே தோந்து, என்னது அப்போனா லவ் அவ்வளவு முக்கியமா? சரி, அப்போ நானும் அதே மாதிரி பண்றேன். அங்க சில விஷயத்தையுமே அவ பண்றா. ஆனா தப்பி தவறி அவ நம்ம ஃபெமிலியரை தள்ளி விட அது பார்த்தா சமையலே விழுந்தது. இதனால சமையலும் ஒரு மாதிரி ஆயிடுது. சைடு அந்த பாட்டியாவும் கேக்குது, ஆமா ஃபேங் பாய், நீ எவ்வளவு நேரம் இங்க இருக்க போற? உனக்காக பெனியோ வேற வெயிட் பண்ணிருப்பா, டின்னரையோ சமைச்சிருப்பா. ஆமா இவங்க வேற மேரிடான லைஃப் வாழ்றாங்களே, உண்மையிலேயே வேற லெவல்ல போவோம். வீட்டுல வேற சூப்பரா சமைச்சு வச்சிருப்பா. அங்க இருக்கிற ஒரு பையனும் கலாய்க்கிறான். சமையலை பத்தி அவன் தப்பா சொல்றானா, இதனால அவங்க மண்டையிலே வைக்கிறாங்க. அங்க கோக்குறவும் யோசிக்கிறான், நான் வீட்டுக்கு போனா என்ன தெரியுமா ஆகும்? போலதான் அந்த சமையல் உண்மையிலேயே கேவலமா இருக்கும். அதே மாதிரி செஞ்ச டிஷ்ஷே தான் அவ தினமும் செய்வா. இன்னைக்கு இந்த டோம்லயே சாப்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு போய் டின்னர்லாம் சாப்பிட மாட்டேன், அவகிட்ட நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல போறேன். ஆனா பின்னாடி அவ நிக்கிறாளா. இதை மத்தவங்க சொல்ல ட்ரை பண்றாங்க. அவன் சொன்ன விஷயமும் அங்க காதுல கேட்டது. அதனால அவன் முறைச்சிக்கினே கேட்கிறான், நீ என்ன சொன்ன? ஃபெமிலியரும் பயங்கரமா மோட்டிவேட். பாத்தீங்களா, அவன் உங்க முன்னாடி இப்படி சொல்றான், நீங்க லவ் போட்டு அஃபெக்ஷனை போட்டு செஞ்சீங்க, அந்த சாப்பாடு அவன் சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்றான். போக்குறோ, நீ நான் செஞ்சதை சாப்பிட மாட்டியா? என்னோட ஃபேவரட்டான டிஷ் கறி, அதை நான் செஞ்சு வச்சிருக்கேன். அதை தான் நான் இத்தனை மாசமா சாப்பிட்டு இருக்கேன். அதை தாண்டி வேற எதுவும் உனக்கு செய்ய தெரியாதா? என்னது உண்மையாவா? இத்தனை மாசமா நீ இதை தான் சாப்பிட்டு இருக்கியா? அங்க செய்யணும் சொல்றாரு. ஹேய், உனக்கு வேணா நான் அட்வைஸ் தரேன். நீ ஒரு மேனா மாறிட்ட. சோ வாயை மூட்டு அவங்க சொன்னதை சாப்பிடு. பரவாயில்லப்பா, ஆளுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிறையவே அனுபவிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவங்க செய்யணும் கடுப்பாயிட்டு மண்டையிலே 4-5 போட்டு போறாரு. மன்னிச்சிருங்க, நாங்க வீட்டுக்கு போறோம். அட, இப்பெல்லாம் இவங்களுக்குள்ள நல்லா ஒத்து போகுது போல. இதுக்கப்புறம் ஆளு சாப்பிடுறான். அது அவனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு போல. வழக்கத்தை விட இன்னைக்கு என்ன போட்டு தொலைச்சாலோ தெரியல, ஒரு மாதிரி இன்டென்ஸா இருக்கு அந்த கறி. இதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூல்லயும் அங்க ஏதோ ஒரு டாலை பத்தி பேசின்னு இருக்காங்க. சைடு அங்க கோக்கரும் அங்க சொல்லித்தா அப்படின்னு கேக்குறான். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, எனக்கு டைம் இல்ல. சைடு பசங்களும் ஏதோ ஒரு கர்ஸ் டாலை பத்தி பேசுறாங்க. இல்ல பாத்தியாப்பா, ஏதோ ஒரு டாலை ஆணி வச்சு வச்சிருக்காங்களாம். கோக்கரும் அந்த விஷயத்த பத்தி விளக்குறான். அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் கர்ஸ் டாலாம். அதை ஹேட் பரப்பணும் அப்படின்னு சொல்லி மாட்டி வச்சிருக்காங்களாம். அதை யாருக்காக மாட்டினாங்களோ அவங்க கண்டிப்பா இறந்து போயிடுவாங்களாம். கேக்குற ஷிமோன் அங்க போக ஆரம்பிக்கிறான். அட, கிளாஸ் ஆரம்பிக்க போகுது, எங்க போற நீ? எனக்கு கிளாஸ் எல்லாம் முக்கியம் இல்ல, என்னோட ப்ரையாரிட்டி தான் முக்கியம். நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறேன். இதுக்கப்புறம் அவங்க வெளியில பார்த்தா அங்க ஆணியெல்லாம் ஆச்சு வச்சிருக்காங்க. இவங்க நினைச்ச மாதிரியே அது ஏதோ ஒரு பாசாரோட வேலை தான் நினைக்கிறேன். அட, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இந்த மாதிரி நான் ஒரு கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ், என்னையே நீங்க இப்படி வெளியில வர வச்சிட்டீங்க. இதே மாதிரி நான் கிளாஸஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணா என்ன எல்லாருமே என்ன நினைப்பாங்க? வெளியில ஏதாச்சும் ஸ்பெல் இருக்கா அப்படின்னு செக் பண்றான். இவன் என்ன பண்றான், உனக்கு இன்னுமா புரியல? ஸ்பெல்லோட தடையும் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பாக்குறான். அப்பனா என்ன சொல்ற, இதுக்கு பின்னாடி பாசாரோட வேலை இருக்குமா? ஆமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அங்க ஒரு ஒயரம் இருக்கு, அப்படியே தடுக்கி விட்டது. ஹேய், நீ கொஞ்சம் பார்த்து இருக்கணும். சைடு ஏதோ ஒரு விஷயமோ போன மாதிரி இருக்கா. அங்க போய் பார்த்தா யாருமே இல்ல. திடீர்னு அவங்க போர்ட்டல் இல்லையா வேற ஒரு ஏரியாக்கு வராங்க. நீ நல்லா இருக்கல, ஆனா இது என்ன இடம்? இந்த இடத்த
இடத்த பார்க்க ஏதோ ஒரு ஜிம் மாதிரி இருக்கு. அங்க ஒரு 2 டாலர் இருக்கு. அது அப்படியே இவங்கள மாதிரியே இருக்கு. இந்த டால் வரியா ஏதோ ஒரு பாசராவும் ஸ்டோரி சொல்லுது. இவங்க 2 பேரு இவங்க தான் ட்வின் எக்ஸாசிஸ்டா. இவங்க வந்து மீக்குவை கொண்டு வந்தா மகனை கேட்டு வந்து அப்படியே அழிஞ்சு போயிடுமா. ஆனா இவங்களுக்கு தெரியல இவங்க ஒரு ட்ராப்ல இப்ப மாட்டிக்கிறாங்கன்னு. இப்போ இவங்களோட நிலைமையும் இதே மாதிரி தான் மாறப்போகுது. சிச்சிவா அந்த பாசராவும் வருது. என்னப்பா நான் வந்து ரொம்ப நேரமாவே உங்களுக்காக தான் வெயிட் பண்ணேன் ட்வின் ஸ்டார். அங்க அவங்களுக்கும் புரியுது இவன் வந்து ஏதோ ஒரு வகையான என்சென்ட்மெண்ட்டை யூஸ் பண்றான்னு. நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஒண்ணு நம்ம மகானுக்குள்ள போகணும். நம்ம ஸ்கூலையும் நம்ம வந்து பாதுகாக்கணும். இங்க வந்து அவளுக்கும் டேமேஜ் ஆக கூடாது. என்ன பார்த்துன்னு இருக்கீங்க? என்னால எவ்வளவு நேரம் வேணாலும் இங்க இருக்க முடியும். இப்போ நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுதா? என்னோட மோமச்சியை நீங்க கொன்னீங்க. அதுக்கான ரிவெஞ்சை கொடுக்கறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு ரிவெஞ்ச் வந்து கிடைக்க தான் போகுது. ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேருமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் பயங்கரமா தாக்குறாங்க. அதுல இருந்தும் ஆளு தப்பிக்கிறான். அந்த மொமச்சி கிட்ட ஏதோ ஒரு ஸ்டிங்ஸ் மாதிரி இருக்கு. அந்த டாலை வச்சு இவன் மேல தாக்குறான். நம்ம வந்து யோசிச்சு பார்க்கல. இவனோட பவர் அது போன வாட்டியை கம்பேர் பண்ணா இந்த வாட்டி அதிகமாவே வளர்ந்துருக்கு. ஆமா ஆமா அதுக்கு நன்றி சொல்லனா மொமச்சிக்கு தான். அவன் இறந்தக்கு அப்புறம் அவனோட பவர் மொத்தத்தையுமே எனக்கு கொடுத்தான். இதனால நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆயிட்டேன் தெரியுமா. அங்க அவங்க 2 பேருமே ரெசரன்ஸை யூஸ் பண்ணலான்னு பாக்குறாங்க. அதுக்குள்ளேயே அவங்க அப்படியே ஸ்டாப் ஆயிடுறாங்க. என்ன உங்களால தொட முடியல அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அவரோட பவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உங்களால ரெசரன்ஸை ஒண்டி தான் பயன்படுத்த முடியும். ஆனா அதுக்கு நீங்க ஒன்னா இருக்கணும். ஒன்னா ஆகவும் நான் விட மாட்டேன். அப்படியே ஸ்டிங்ஸை வச்சு மொத்தமா பிடிச்சு வச்சுக்கிறான். மோமோச்சி நான் இவங்க 2 பேர்ல யாரை கொல்றது சொல்லு. ரைட்ல இருக்க அந்த பையனை கொல்லு. அப்படியே நசுக்க ஆரம்பிக்கிறான். திடீர்னு அந்த ஸ்டிங்ஸ் எல்லாமே உடஞ்சு போகுது. பின்னாடி பார்த்தா ஷிமானும் அங்க மயராவும் வந்திருக்கா. ஹேய் நான் வந்துட்டேன் அவங்கள விடு. இப்போ ட்வின்ஸ்டர் வந்து ஃபைட் பண்ணக்கூடாது. இங்க நான் தான் அவங்க கூட ஃபைட் பண்ண வந்திருக்கேன். நான் என்னோட டியூட்டியை மீக்குவை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும். எப்படியாச்சும் அவங்க மீக்குவை வர வைப்பாங்க. ஸோ அதனால ஏன் கூட ஃபைட் பண்ண. அங்க அவங்க 2 பேரை ஹீல் பண்ணி வரா. ரொம்ப நன்றி. அம்மா என்ன பார்த்துன்னு இருக்க கூக்குறோம். இதுவா ஷிமான் வந்து உண்மையிலேயே அற்புதமா இருக்கான். அப்படியே அவங்க 2 பேரும் தாக்கிக்கின்னு வெளியில போயிடறாங்க. அங்க வெளியில அவ்வளவு சத்தமா இருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா இதை எல்லாருமே பார்ப்பாங்க. அந்த பாஸெல்லாம் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்குது. திடீர்னு ஷிமானும் மஞ்சு போயிடறான். அவனும் மஞ்சு போல மேல இருக்கான். அவனால எப்படி பறக்க முடியுது? அவனோட ஸ்பெஷலான என்சென்ட்மெண்ட் அது. அதை யூஸ் பண்ணி அவனால பறக்கவும் முடியும். அவன் கிட்ட நிறையவே திறமை இருக்கு. அவன் 14 வயசுலயே 12 கார்டியன் மாதிரி இருக்கான். ஆனா இதெல்லாம் நீ சொல்லும் போது ரொம்ப பெருமைப்படுற மாதிரி இருக்கு. இல்ல இந்த விஷயத்தெல்லாம் நான் ஆல்ரெடி பார்த்திருக்கேன். அதனாலதான் உங்ககிட்ட சொன்னேன். இந்த சைடு அவன் பந்துங்கனே பயங்கரமா தாக்குறான். அந்த பாசாராவும் ஸ்டிங்ஸை வச்சு அட்டாக் பண்ணு. அதுல இருந்தோ தப்பிச்சு அவனோட இன்னொரு ஸ்பெல்லியும் போடுறான். இது வந்து அங்கேயும் இங்கேயும் தாக்க ஆரம்பிக்குதா. திடீர்னு அதுல இருக்க ஒரு விஷயம் வந்து அவனை தாக்கிது. இதனால அந்த பாசாராவும் அப்படியே தோத்து போயிடுது. அந்த ஃபேமிலியருக்கும் அவ்வளவு சந்தோஷம். அட இவன் வந்து உண்மையிலேயே ஆசம் தான். தனியாவே அந்த பாசாராவை தோக்கடிச்சிட்டான். ஆனா கிட்ட வந்து பார்த்தாதான் தெரியுது அது ஒன்னும் பாசாராவே இல்ல. அது அந்த மொம்மச்சி பொம்மை தான். அந்த பாசாரா வந்து இவன் அப்படியே பொடிச்சு வச்சுக்குது. என்னோட கை அதுக்கு வந்து என்ன ஆகுது? இப்போ எல்லாமே என்னோட பவர் தான். உன்னோட கைக்குள்ள என்னோட ஸ்டிங்ஸ் வந்து போயிடுச்சு. இப்போ நீ முழுமையா என்னோட கண்ட்ரோல்ல இருக்க. என்னால எதுவுமே பண்ண முடியாது. பின்னாடி அங்க பசங்களை பாக்குறாங்க. பசங்களுக்கும் இதே நிலைமை தான். எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்டிங்ஸ்ல மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. என்ன யோசிக்கிற? நான் வந்து எதுக்காக இந்த இடத்த தேர்ந்தெடுத்தேன்னு உனக்கு இன்னுமா தெரியல? நீ வந்து மொம்மச்சியை கொன்ன. அதே மாதிரி நான் ஒன்னும் உன்னை கொல்றதுக்காக வரல. உன்னை கொன்னுட்டு உனக்கு யாரு க்ளோஸா இருக்காங்களோ அவங்களையும் நான் கொல்லாம விட மாட்டேன். பின்னாடி பாத்தியா இதுங்களாம் என்னோட பப்பட்ஸ். சொல்லுங்க. அதுங்களும் ஹலோ அப்படின்னு சொல்லுது. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கமே. அதாவது நான் எதுக்கு இந்த இடத்த சூஸ் பண்ணனே. சரி பார்க்கலாம். இப்போ வந்து நான் யாரை ஃபர்ஸ்ட் கொலை பண்றது. இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.